வெல்கம் டு ஆர்கே ஹோம் ஃபுட் சேனல். நான் இங்கே 63க்கு மயிலாப்பூருக்கு போயிட்டு வந்தேன். அதோட உங்கள் கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோவை உங்களுக்கு கிளிப்பிங் போடுறேன். அதை சாமி பார்த்து முடிச்சுட்டு வெளியில் ஷாப்பிங் வந்தேன். உங்கள் பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கினதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எப்போ பார்த்தாலும் மாலில் போய் ஒரு பார்கெயின் கூட பண்ண மாட்டோம். அங்கே என்ன ஃபிக்ஸட் ரேட்டோ நம்ம வாங்குவோம் எங்கே போனால். ஆனால் இந்த பிளாட்ஃபார்மில் பார்கெயின் அவங்கக்கிட்ட பண்ணவே கூடாது பாவம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வாங்கின பேக்கெல்லாம் பாருங்கள். ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு ஒரு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பேக்கெல்லாம் அவர்கிட்ட தான் வாங்கினேன். இதெல்லாம் நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே டெல்லியில் வாங்கியிருக்கேன். அதனால் எனக்கு இதோட விலை தெரியும். 150 ருபீஸ் தான். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் டெல்லியில் வாங்கும்போது இதெல்லாம் 500 600 இருந்தது. இது ஒரு பேக்கு. இது ஒன்றா ஒரு ஃபோன் பண்ணால் அவர் வந்து வீட்டுக்கே கூட கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறாரு. கடை வச்சில்ல, பிளாட்ஃபார்மில் தான் வச்சுருக்காரு அவர், வயசானவர். ஒரு பேகு நவராத்திரி போது வச்சு கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குறவங்கெல்லாம் ஊசி மணி பாசி மணிலாம் விற்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வாங்கினது இதெல்லாம். எப்பயுமே நான் வாங்குவேன் நிறையா. இதெல்லாமும் அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். இதெல்லாம் நீங்கள் பெரிய ஷாப்பில் போனீங்கன்னா இதெல்லாம் 1000 2000 குறைஞ்சி இருக்கவே இருக்காது. இதெல்லாம் வெறும் 120 130 150 இப்படி தான். அவங்க இந்த சமயம்தான் மயிலாப்பூரில் வந்து நிறைய பேர் நிறைக்கிறவங்க இந்த சமயம்தான் வந்து அங்கே கடை போடுவாங்க. பெசன் நகர் பீச்சுக்கிட்ட போனீங்கன்னா எப்பயுமே நிறைய பேர் இருப்பாங்க. மயிலாப்பூரில் ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. 63 சமயத்தில் நிறைய பேர் போடுறாங்க. ஒரு ஒரு 10-15 பேருக்கு மேலே இருக்காங்க. இது ஒரு மாலை. இதே போல் நான் ஏற்கனவே ஒன்று வாங்கியிருக்கேன். அது ரொம்ப வருஷம் ஆனதுனால கொஞ்சம் கலர் கோட்டிங்கெலாம் போயிடுச்சு. அதனால் இந்த வாட்டி தேடி வாங்கினேன் இது. அப்புறம் என் பேத்திக்கு ஒரு தலைக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு லாய் தெரியுது. இது தலையில் சும்மா போட்டுக்க. அதை தவிர்த்து இது போல் இதெல்லாம் கூட நிறைக்கிறவங்க கிட்ட தான் வாங்கினேன். இந்த கிளிப்ஸ் எல்லாம் கூட இந்த கிளிப்பெல்லாம் கூட அவங்க நிறைக்கிறவங்க கிட்ட தான் வாங்கினேன். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். ஒன்று 30 ரூபா. தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம், ஜோடியாகவும் வாங்கிக்கலாம். இதெல்லாமும் நரிக்கிறவங்ககிட்ட தான் வாங்கினேன் நான். இது ஒரு பீஸ் 30 ரூபான்ட்டு. நீங்கள் ஜோடியாகவும் வாங்கலாம், தனியாகவும் வாங்கலாம். இப்போ இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டுருக்கு. எல்லாமே ரொம்ப கம்மி விலை தான். அதில் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும். பாவம் அவங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க. அவங்கக்கிட்ட வாங்கினா அவங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் அவங்களுக்கு. இதுவும் அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். இது ஒரு குட்டி மாலை குழந்தைங்க போடுறது. இதுவும் அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் செப்பல் வாங்கினேன். இதெல்லாம் பாருங்கள். இந்த ஷூ எல்லாமும் அங்கே தாங்க வாங்கினேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் குவாலிட்டி. எப்பயாவது பார்ட்டி வேறு தான் போட போகிறோம். இதை பர்த்டேக்கோ இங்கே தான் போட போகிறோம். சும்மா கொஞ்சம் நாள் போட்டு கழட்டின்னு வரதுக்கு நம்ம 1000 ருபீஸ் 1500 கொடுத்து கடையில் வாங்குகிறோம். இல்லை 150 ருபீஸ் தான். அப்புறம் இப்படி போட்டு லாக் போட்டுக்கலாம். இந்த லாக் அப்படி போட்டுக்கலாம். இன்னொரு ஷூ. இது மொத்தமே சேர்த்து 450 ருபீஸ் தான். இதுதான் நான் பண்ண ஷாப்பிங். தேங்க்யூ.